Very good morning, sir. Morning, Rose. Yes, sir. Any kind of update, please? Yeah. Salam Dubai. This is Smart Invest. Rose பேசுகிறேன். சில நண்பர்கள் என்கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்ணும்போது பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேங்கிற சொல்றாங்க. நான் ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தேன் இந்த சாட்டர்டே சண்டே. அவரு என்ன சொல்றாரு, எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கான்னு கேட்டேன். அப்ப இருக்கு சார், இந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு பேங்க்குடைய 81 பாண்ட்ஸ் வச்சிருக்கேன், டயர் 1 டயர் 2 பாண்ட்ஸ். ஒரு சோ ஷாக். அவர் யாரோ ஒருத்தவங்களுடைய அட்வைஸை கேட்டு பண்ணியிருக்காரு. அதில் எமர்ஜென்சி ஃபண்டோட கான்செப்ட் என்னன்னா, எமர்ஜென்சினா என்னன்னு தெரியும். ஹாஸ்பிட்டல்லே ஃபர்ஸ்ட் பெரிய எழுத்துல தானே போட்டிருக்கோம், கேஷுவாலிட்டி எமர்ஜென்சின்னு போட்டிருக்கோம். ஸோ ஆம்புலன்ஸ் எதுக்கு? எமர்ஜென்சிக்கு. ஆம்புலன்ஸ் போனால் செப்பரேட் வே இருக்கு சில கண்ட்ரிலாம். ஒய் திஸ்னா பிகாஸ் எமர்ஜென்சி. இதே மாதிரி தான் நமக்கு எனி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, வேற ஏதாவது எமர்ஜென்சி, நமக்கே ஒரு எமர்ஜென்சி, ஃபேமிலி எங்கே போவாங்க? அவங்க எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி இருக்கணும்? இப்படி ஹாஸ்பிட்டலில் கொட்ட எழுத்துக்கள்ல எமர்ஜென்சின்னு பெருசா போட்டு ஃபர்ஸ்ட் போனவொன்னே தானே இருக்கும். எமர்ஜென்சிக்குன்னு தனி எக்ஸிக்யூட்டிவ் வச்சிருப்பாங்களா இல்லையா? கேஷுவாலிட்டி எமர்ஜென்சிக்கு வேற கேசஸ்க்கு. அந்த மாதிரி தான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டும் நம்ம நினைச்ச நிமிஷத்துல அந்த ஃபண்டை லிக்விடேட் பண்ணோம். நினைச்ச நேரத்துல கூட கிடையாது, நிமிஷத்துல. அப்போ அது எப்படி இருக்கணும்னா, பேங்க்ஸை தவிர எங்கேயுமே வைக்காதுங்க. அதுவும் டயர் 1 பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சோன்னா எனக்கு ரொம்ப பெரிய பயம் வந்தது. இன்னும் வாட் இஸ் டயர் 1 டயர் 2 பாண்ட்? பேங்க்கு தனக்கு கேபிட்டல் வேணும்னு சொல்றதுக்காக இந்த பாண்டை வெளியிடுவாங்க. 81 பாண்ட்ஸ் பர்பஸ் அவங்களுடைய டயர் 1 கேபிட்டல். சமீபமா இந்தியால இந்த கடந்த ஒரு 5 வருஷத்துல 8 வருஷத்துல 2 பேங்க் திவாலான செய்தி போச்சு. ஒண்ணு பாத்தீங்கன்னா எஸ் பேங்க், இன்னொன்னு லட்சுமி விலாஸ் பேங்க். நீங்க எல்லாம் மறந்துருக்கோம், திருப்பி ஞாபகம். 2 பேங்க்கும் பெரிய பேங்க், சம் மிஸ்மேனேஜ்மெண்ட்னால இப்படி ஆயிடுச்சு. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஸ்டெப் இன் பண்ணி எஃப்டிதாரர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக வாட் தே டிட் இஸ், எஸ் பேங்க்குக்கு ஃபார்ம் த கன்சோர்ஷியம். ஸ்டேட் பேங்க், ஐசிஐசி பேங்க், இந்த மாதிரி கன்சோர்டியம் பேங்க்ஸை ஃபார்ம் பண்ணி அவங்களோட கேபிட்டலை உள்ள போட வச்சு இந்த பேங்கை காப்பாற்றுறாங்க. எஃப்டிதாரர்கள் பணத்தை காப்பாற்றுறாங்க. திஸ் இஸ் வாட் இந்த கன்சோர்டியம் அசெட் அண்ட் லைபிலிட்டியை எடுத்துக்குது. ஓகே, அப்ப என்ன நடக்குது உங்களுக்கு? அசெட் அண்ட் லைபிலிட்டி எடுத்துக்குது. அசெட்னா என்ன? பேங்குடைய அசெட் லோன். பேங்குடைய லைபிலிட்டி என்ன? நம்ம போட்ட எஃப்டி. ஸோ அந்த ரெண்டுக்கும் பொறுப்பு இருக்கு. அப்ப என்ன, ஷேர் ஹோல்டர்ஸோட நிலைமை என்ன ஆச்சு? ஷேர் பிரைஸ் கண்ணாப்னான்னு கீழே போச்சு. இப்ப ஏதோ போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். பட் டயர் 1 டயர் 2 பாண்ட் ஹோல்டர்ஸோட நிலைமை, இந்த பாண்ட் ஹோல்டர்ஸோட நிலைமை என்ன ஆச்சுன்னா காண போச்சு. இந்த பிரச்சனை வரும்போது அவங்க யாருக்கும் பணம் திருப்பி கிடைக்கல. இந்த பக்கம் லட்சுமி விலாஸ் பேங்க்ல வாட் ஹேப்பன், அவங்க ஒண்ணுமே இல்லாம போகும்போது டிபிஎஸ் டேக் ஓவர் பண்ணாங்க. ஓகே, டிபிஎஸ் டேக் ஓவர் பண்ணதுனால அந்த சிங்கப்பூர் பேங்குடைய இந்த ஸ்ட்ராங் கேபிட்டல், அந்த என்ன சொல்றது, அவங்க ஸ்ட்ரென்த் என்ன ஆச்சுன்னா அசெட் அண்ட் லைபிலிட்டி அப்படி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால எப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வாட் ஹேப்பன் ஃபைனலி, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் போல்டி ஆயிட்டாங்க. எல்இபி தான் கிடையாது, ஷேர்ஸ் பாண்ட் ஹோல்டர்ஸ் காண போயிட்டாங்க. தட் இஸ் வாட். அந்த பாண்டை தான் நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. நாளைக்கு in case of any uncertainty or mismanagement, something happens to the bank, what will happen? First எது தலைய போகும்னா, that are bond holders and share holders. ஷேர் ஹோல்டர் தான் நம்ம தவிர்த்துடலாம், அந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பட் இங்க ஏன்னா ஷேர்னா நம்ம தெரிஞ்சுதானே போறோம், லாபம் நஷ்டம் எல்லாமே நமக்குன்னு தெரிஞ்சுதான் உள்ள போறோம். ஸோ வாட் வி டூ இஸ் வி டேக் ரிஸ்க். இங்க என்ன நினைக்கிறோம், இது பத்திரமா இருக்கும்னு நினைச்சு அதே ரிஸ்க், அந்த ஈக்குவல் ரிஸ்க்ல போய் நம்ம போட்டு வச்சிருக்கோம். தட் இஸ் வாட் ஐ அம் டெல்லிங். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது எங்க இருக்கணும்? ஒண்ணுமே வேணாம், சிம்பிள் ஃபார்முலா. லாங் டேர்ம் க்ரோத், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். உங்களுடைய பர்பஸை ஆப்ஜெக்டை நம்ம அடையணும் அப்படின்னா யோசிக்கவே வேணாம், தட் இஸ் ஈக்விட்டி. அந்த ஈக்விட்டியும்
உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா செக்கிங்ல போகாதீங்க, இல்ல எம்எஸ் அவங்க பார்த்துப்பாங்க. ஷார்ட் டேர்ம் எமர்ஜென்சி லெஸ் தேன் 3 years கண்மூடித்தனமா பேங்கை நம்புங்க. பேங்க்ல எப்படி போட்டுருங்க, பாதி எப்படி வச்சுருங்க, மீதியை வந்து பேங்க் அக்கௌண்ட்லயே வச்சுருங்க. திஸ் இஸ் வாட் எமர்ஜென்சி ஃபண்ட். சரி, போய் சம்பந்தமே இல்லாம காம்ப்ளெக்ஸா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது நீதிடையில போட்டு போயிடுங்க. எதுக்கு உங்களுக்கு வந்து 81 பாயிண்ட்? தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். இது தப்பான அணுகுமுறை. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது தட் இஸ் ஃபார் மென் ஃபார் எமர்ஜென்சி. உங்களுக்கே எமர்ஜென்சினா நாளைக்கு ஸ்பௌஸுக்கு சில்ட்ரனுக்கு தெரியணும், we have this much of money immediately we can liquidate அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸா இதை திங்க் பண்ணி சீரியஸா ஆக்ட் பண்ணுங்க எமர்ஜென்சி ஃபண்ட் விஷயத்துல. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.